ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டிலிருந்து பத்திரப்பதிவு செய்வதற்கான ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 7/7/2026 அன்னைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு, அதாவது ஆன்லைன் மூலமாகவே பத்திரப்பதிவு பண்ணிக்கலாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே போக வேண்டாம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. சில மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் தொடர்பான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் இணைய வழியில் தங்களது ஆவணங்களை சமர்ப்பித்து பதிவு செய்யும் வசதியான வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை 17/8/2020 முதல் 26 முதல் கீழ்கண்ட ஆவணங்களை பொறுத்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது 17/8/2026 முதல் நீங்களே ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகாமலே உங்களுக்கான பத்திரப்பதிவு பண்ணிக்கலாங்க. எந்தமான பத்திரப்பதிவு அப்படின்னா, முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தா ஒரு மனை வாங்குறீங்க அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு பண்ணிக்கலாங்க. அதுக்கான புதிய நடைமுறையை பற்றி கொடுத்துருக்காங்க. பதிவுத்துறை வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு கட்டுமான நிறுவனமாக இருக்கீங்க அல்லது நிலம் வாங்க போகிறீங்க, விற்கிற போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிதாரர்களுடைய ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதேமாரி அவங்களுடைய ஃபோட்டோ எடுக்கணும். வெப்கேம் மூலமாக ஃபோட்டோ எடுத்து அவங்க கைரேகையை பார்த்தா அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைன் மூலமாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அப்ளிகேஷன் ஃபைலும் அவங்க 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பதிலளிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி 60 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான பத்திரத்தை நீங்களே ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும், ஆதார் பயோமெட்ரிக் மிஷின் தேவைப்படும், வெப்கேம் தேவைப்படும். இது இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வீட்டிலேருந்தே உங்களுக்கான பத்திரப்பதிவுக்கான சேவையை பண்ணிக்கலாங்க. இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் ஆவணங்களை சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும். இதனால் குறிப்பிட்ட சில சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வீட்டிலேருந்தே பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகாத. 17/8/2026 முதல் அமலுக்கு வருதுங்க. இந்த ஸ்கீம் குறித்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.